தாவீது சொல்கிறாரு பாருங்க, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். தமிழ்ல நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட மாத்திரத்தில் உம்முடைய சார்பில் விழுந்தேன் இருக்கா, கொஞ்சம் அழகா இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க பார்ப்பீங்கன்னா I have cast out அப்படின்ற ஒரு பதத்தை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்ப்போம். இங்கிலீஷ் வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என் தகப்பனும் என்னை தாயும் என்னை கைவிட்டார்கள், என்னை விட்டுட்டாங்க, கர்த்தர் மாத்திரம் தான் என்னை சேர்த்து கொண்டார். இவன் பிறந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு 3 வயது 4 வயது 5 வயதுல தான் அண்ணனாவது சேர்த்து கொள்ளுவாங்களா அப்படின்னு போய் அவன் அந்த இடத்துல நின்றுப்பான். அவங்க அண்ணன்மார்களும் என்ன செய்யல, சேர்த்து கொள்ளல. ஏன்? தகப்பன் போட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். என்னுடைய 7 குமாரர்கள் மட்டும்தான் என்னுடைய குடும்பத்தை ஆள்வார்கள், அவர்கள் தான் என்னுடைய பெயர் கொண்டு வருவார்கள், இவன் யாருன்னே தெரியாது என்று சொல்லி இவனை முற்றிலுமாக தள்ளி வைத்து விட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது அவனை மாத்திரம் தள்ளி வைக்கிற ஒரு அனுபவம் எவ்வளவு கொடுமையா இருக்கும் இல்லையா? தாவீது ஒரு தப்பும் செய்யல, அவனுடைய பிறந்தது அவனுடைய பாவமா? சகோதரர்கள் எல்லாம் தள்ளி வைக்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, எந்த மனிதனை மனிதன் தள்ளி வைத்தானோ, ஆகாது என்று தள்ளி வைக்கப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி அவருடைய சகோதரர்களுக்கு கிடைக்காத மகா பெரிய ஸ்லாக்கியம், அந்த முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடியதான வல்லமையை தேவன் அந்த மனிதனிடத்தில் கொடுத்ததற்கான ஒரே காரணம் அவன் தனிமைப்படுத்தப்பட்டதற்கான. தனிமையை சாதாரணமாய் நினைக்காதே மகளே, உன் தனிமையை புலம்பலாய் நினைக்காதே, உன் தனிமையை வேதனையாய் நினைக்காதே, என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்று நினைக்காதே, நான் யாரும் என்னை சேர்க்கவில்லை என்று நினைக்காதே. நிச்சயமாய் ஒரு நாள் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தும் போது, அப்பொழுது இவர்கள் அல்ல என் தேவனே என்னை உயர்த்தினார் என்று நீ பரிசாற்றும்படியாய் தேவன் இந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது.